வாய்ஸ் ஆஃப் அரசன் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்மோடு உரையாட காத்திருக்கிறார் இளவரசன் அவர்கள். வணக்கம் இளவரசன். வணக்கம் கமலேஷ். ஜனநாயகன் படத்தோட சில காட்சிகள் இணையதளத்துல நம்மளால பார்க்க முடியுது. முழு படமே இணையதளத்துல வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது யாரு வெளியிட்டா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன பார்க்கல. நியூஸ் வந்ததுதான், எல்லாரும் பார்த்துட்டதா சொல்றாங்க. லிங்க்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நான் பொதுவாகவே இந்த மாதிரி பார்க்கறத அவாய்ட் பண்ணுவேன். எப்படி இந்த மாதிரி லீக்கான படமா இருந்தாலும் சரி, புதுசா வந்த படமா இருந்தாலும் சரி, அதை ஏதாவது வெப்சைட்லாம் போய் பார்க்க மாட்டேன். மேக்ஸிமம் தியேட்டர்ல போய் பார்ப்பேன். ஆனா இப்ப இவங்க சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா படம் இப்ப கையில இருக்குது, சென்சார் போர்டு கையில இருக்கு. லீக் ஆனது எப்படின்னா, பொதுவா எப்படி லீக் ஆயிருக்குன்னா, நம்ம தியேட்டர்ல படம் வந்ததுக்கு அப்புறம் தியேட்டர்ல ஃபுல் வீடியோ எடுத்து விட்டு தான் நம்ம அந்த மாதிரிதான் லிங்க்ல வந்துருக்கோம். அப்படிதான் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஆமா, இவங்க இப்ப புதுசா படம் ரிலீஸே ஆகல, படம் சென்சாருக்கு போயிருக்கு. சென்சாருக்கு போயிருக்க படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மக்கள் மத்தியில. ஆனா படத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்றதுலாம் இப்ப பேச்சு இல்ல. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுல இப்படி இந்த சீன் அந்த சீன் அந்த டாக்கு விட்டுட்டாங்க. படம் பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு, லிங்க் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பார்க்கல. இருந்தாலும் சென்சார் போர்ட்ல இருக்க படம் கையில இருக்க படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்றது மிகப்பெரிய கேள்வியா நமக்கே இருக்கு. ஆமா, சென்சார் போர்டுகிட்ட ஒண்ணு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தயார் ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, ப்ரொடியூசர் வச்சிருப்பாரு. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ, அப்புறம் எடிட்டர். இவங்க அடுத்த லைன்ல யாருன்னு பார்த்தா இவங்க கையில தான் படம் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப படம் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் நமக்குள்ள வருது. மக்கள் மத்தியில இதே பெரிய கேள்வியாவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படம் வணிக ரீதியா நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விஜய கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா விஜய் தரப்புல இருந்து தவேக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுகவும் பாஜகவும் சேர்த்துதான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்களே. எனக்கு விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதா? விஜய் ரசிகனை தான் முட்டாளாக்கி வச்சிருக்காரு. பாக்குற இடமெல்லாம் முட்டாளாக்கிட்டு போயிடுறாரு. விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? சினிமா பத்தி தெரியும்ல. சென்சாருக்கு போன படத்தையும் என்ன சொல்றாரு, திமுக தான் முடக்குச்சுன்றாரு. இப்ப சென்சார் கண்ட்ரோல்ல இருக்க படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்பயும் திமுக தான் முடக்கு. எதை வச்சு நீங்க இதை சொல்றீங்க? இது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஒரு ஹீரோ 50 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு, டாப் ஹீரோ, உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு. அவருக்கு யாரு படம் வச்சிருக்கான்னு தெரியாதா? சொப்பன சுந்தரி யாரு தான் வச்சிருக்கா? அது யாருக்கும் தெரியாதா? உங்களுக்கு சென்சார் போடுறதுக்கு படம் தான் அனுப்பிட்டீங்க. உங்க கையில படம் இருக்கு, ப்ரொடியூசர் கையில படம் இருக்கு, அடுத்து எடிட்டர் கையில இருக்கு. எடிட்டர் தான் ஃபுல்லா எடிட் பண்ணி படம் விட்டுருக்கதா சொல்றாங்க. படம் கட்டாய தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நான் பார்க்கல, ஆனா சொல்றாங்க. இப்ப யோசிக்கிறத பார்த்தா ஹீரோவும் எடிட்டரும் சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த 500 கோடி, இவர் தான் பல கோடி விட்டுட்டு நான் சினிமாவுக்கு இதுக்கு வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்து சொல்றாரு. அதுல ஒரு 200 கோடியை தூக்கி ப்ரொடியூசர் கையில கொடுத்துட்டு இவர் சம்பளத்தை வாங்காம நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய கேள்வி இருக்கா இல்லையா? அதுல நடிக்கிறாரா விஜய்? இங்க நடிக்கிறாரான்னு கேட்கிறேன். அங்க நடிக்க விட்டு இங்க நடிக்கிறாரு. ஒருவேளை தேர்தலுக்காக கூட நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு அவரே ரிலீஸ் பண்றாருன்னு நீ சொல்றீங்களா? அதான் நானும் சொல்றேனே. அவர் படம் அது எப்படி செய்வாங்க? அப்புறம் இப்ப நீங்க எதுக்கு போராடுறீங்க? எதுக்கு போராடுறீங்க? சென்சாருக்காக தான் போராடுறாங்க. ஆனா வெளியே வர்றது தானே போராடுறீங்க. சென்சார்ல என்ன கான்செப்ட்ல போராடுறீங்க? இப்ப படம் வெளியே வரணும். படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகணும். ஏன் ரிலீஸ் ஆகணும்? படத்தை பார்த்துட்டு அதுல ஒரு 4 பேர் ஓட்டு போடுவாங்க தானே போட்டிருக்கீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? படத்தை வெளியிடுறதா நோக்கம். இப்ப படத்தை முடக்கி வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சென்சார் போர்டு அவங்க கையில இருக்கு. இப்ப நீங்க டிஎம்கே இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் விட்டாரு, எல் முருகன் விட்டாருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு காமன் சென்ஸ் விஜய்க்கு இருக்குமா இல்லையான்றது மக்கள் தான் கேட்கணும். முதல்ல ரசிகர்களை பத்தி நான் கேட்கிறேன். ஜென்ரல் நாலேஜ் இருக்கா இல்லையா? இப்ப சினிமா பத்தி சென்சார் போர்டு முடக்குனத திமுக முடக்கின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான வேலை. கூட்டு சதின்னு தானே சொன்னாரு. கூட்டு சதின்னு தான் சொல்றாரு. எல் முருகன் எப்படி உதயநிதி ஸ்டாலின் கூட்டா பார்த்தா? முட்டாள்தனமான ஒரு பேச்சு இது. இதெல்லாம் வேணுக்குன்னு ஆதவ ஒரிஜினல் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. பேரு தான் ஆதவ ஒரிஜினல். எப்ப பார்த்தாரு டிமுக. ஒருத்தர் சோடா போட்ல கடைசியில விசாரிச்சு பார்த்தா அவங்க ஆள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு டிஎம்கே தானே. என்ன டிஎம்கே என்ன பண்ணுது? உங்களுக்கு அரசியல் களத்திலே டிவிகே இல்லைன்னா டிஎம்கேன்னு சொல்றீங்க. மற்ற கட்சியெல்லாம் காணாம போன மாதிரி நீங்களே ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இங்கேயும் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தா இதுக்கு என்ன முட்டாள்தனமா இருக்குது? பேசுறதுக்கு கடுப்பாக நமக்கு. பொழுதுக்கு நம்ம விஜய் பத்தி இப்ப நமக்கு என்ன போயிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு அரசியல் தேர்தல் பரப்புரை போயிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்கான்? தன்னோட கட்சியோட கொள்கை என்ன, அவனோட நிலைப்பாடு என்ன, மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்ய போறான், தன்னோட வாக்குறுதிகள் என்னன்னு சொல்லி கேட்டு இருக்கான். ஆனா சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? படத்தை வேணுக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இங்க டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அது நெல்லையில பேசுறாரு. படத்தை முடக்குனா தம்பி ஒருவேளை டைவர்ட் ஆயிடுவான், கான்செப்டை விட்டுருவான், மைண்ட் செட் இதாயிரும்,
கொலாபரேஷன் ஆயிரும் அப்படின்னு இவரே ஒருத்தருக்கு சொல்றாரு. அன்னைக்கு நம்ம நெல்லையில பேசின ஸ்பீச் எல்லாம் கேட்டீங்கன்னா, ஜனநாயக படத்தை முடக்குனா இவன் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுவான் போல, தேர்தல் பரப்பு எல்லாம் விட்டுருவான்னு சொல்லி இவரே சொல்றாரு. சொல்லி உடல அடுத்த நாள் படம் ரிலீஸ் ஆகுது. என்னது இது நாங்க எப்படி நினைக்கிறது? விஜய் ரசிகர் வேணா நீங்க சொல்ற தற்கொலையாவே இருந்துட்டு போட்டோம், அதுக்காக மக்கள் எல்லாம் முட்டாளா இருக்க முடியுமா? நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு கையில வச்சிருக்குது நீங்க நல்லா கவனிச்சுக்கீங்க. படம் வச்சிருக்கு சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு படம். ஒண்ணு அவங்க விட்டுருந்தாங்களா? சிபிஐ விசாரணை போடுங்க. இப்பதான் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, ஏன் சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? யாரை முட்டாளாக்கிட்டே இருக்கீங்க? கடுப்பாயிரம் பாத்துங்க இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. இல்ல நீங்க வந்து கடுமையா இப்ப குற்றம் சாட்டுறீங்க விஜய் தரப்ப தான் நான் சொல்லுவேன். எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில விஜய் தரப்பு சொல்றீங்க? படம் யாருக்கிட்ட இருக்கு? யாரு ஹீரோ? விஜய் தான் ஹீரோ. அப்புறம் படம் கையில இருக்குது யார்? ப்ரொடியூசர். ப்ரொடியூசருக்கு நஷ்டம் தானே சொல்றீங்க. அதை விஜய் கொடுத்துருக்க கூடாதுன்னு நான் கேட்கறேன். ஏன் கொடுக்க மாட்டாரா? அது எப்படி சம்பளம் ஒரு 100 கோடி 200 கோடி சொன்னீங்க நீங்க தான். சம்பளம் 200 கோடி வேணாம் சார், இந்த படத்துக்கு லாபத்தை நான் வந்து அடைய விரும்பல. படமும் இப்ப ரிலீஸ் ஆக போறது இல்ல. படம் எடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்கு. சீன்ஸ் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காதான் சென்சார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அப்ப நீ என்ன பண்ற? படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான், முக்கியமான சீன் எல்லாம் விடுவான், முழுசா படத்தை முழு படமே தான் வந்துருச்சு. அதுதான் முழுசா விட்டுட்டீங்களே. விட்டு மக்களை பாக்குற மாதிரி ஹீரோயிசத்தை காட்டுறோம். நீங்க ஹீரோ பிம்பம் வச்சு தானே படம் எடுத்து வந்தீங்க. நீங்க படமே நடிக்கலாம், நீங்க அரசியல நீங்க சர்வே பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுக்க. அப்ப விஜய் தான் பண்றான்னு அடிச்சு விஜய் தான் பண்ணுவான்னு அடிச்சு சொல்லுவாங்க. அப்ப விஜய் மேலதான் நீங்க அப்பட்டமா பழைய தூக்கி போடுறீங்க பழையபடி. இப்படிதான் கேட்டு கேட்டு குற்றவாளியை விஜய் இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கீங்க. இதுலயுமே விஜய் தப்பிச்சுக்கிட்டே போறாரு. விஜய் பிரச்சாரத்துக்கு 2 இடத்துக்கு போக முடியல, நேரத்துக்கு போகல. ஆனா அவர் என்ன சொல்லிடுறாரு? பிரச்சார டைம் அவுட் ஆகி போறாரு, கடைசி நிமிஷத்துக்கு போய் ரீச் ஆகுறாரு. டைம் முடிஞ்சு போச்சு, கடைசியில வேட்பாளர் மட்டும் ஏத்திட்டு இவர் இறங்கி போயிடுறாரு. அப்ப இது யார் மேல தப்பு இருக்கு? ஆனா இவர் என்ன சொல்றாரு? டிஎம்கே தான் சொல்றாரு. ஆனா இப்ப யார் கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் இருக்கு? எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அப்புறம் போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் சொல்றதான் கேட்பாங்க. டைம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ பிரச்சாரம் பண்ணனா அதுக்கப்புறம் நடக்கிற அசம்பாதத்துக்கு நான் பொறுப்புலன்னு போலீஸ் சொல்லுது. அப்ப நீ கிளம்பி போயிடுற. பிரச்சாரம் பண்ண வந்துட்டு நீ லேட்டா வந்துட்டு நீ கிளம்பி போயிடுற. ஆனா குறை யார் மேல சொல்றீங்க? டிஎம்கே மேல சொல்றீங்க. இப்படி தொடர்ந்து குற்றச்சாட்டை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு. குற்றத்தை நீங்க செய்யறீங்க, குற்றச்சாட்டை வந்து டிஎம்கே மேல சுமத்துறீங்க. இதைத்தான் மத்த அரசியல் கட்சி சொல்ற மாதிரி தாவேக்க ஒரு தற்கொலையா கொள்கை கோட்பாடு இல்லாத மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடுமே இல்லைன்றத நான் இது மூலமா அவங்களே ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இந்த படம் பஞ்சாயத்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இதுல அமீர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காங்க? என்னன்னா இஸ்லாமியர்களை வந்து இதுல ஏதோ தவறா சித்தரிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது. மறுபடியும் இஸ்லாமியர்களே தான் நீங்க வந்து வில்லனா காட்சி பீஸ்ட்லயும் அப்படிதான் காமிச்சாங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு தீவிரவாதினாவே முஸ்லீம் தானா அப்படின்ற மாதிரி தான் எல்லா படத்துல ஒரு சீன் தானேங்க பண்றீங்க. படத்தை தானே கன்வே பண்றீங்க, எல்லா மெசேஜையும் கன்வே பண்றது படத்தை தானே பண்றீங்க. அப்புறம் போய் இந்த நோம்புலாம் வந்துச்சு, அதுக்கு போய் அவரு இஸ்லாமிய மக்களோட உட்காந்து அந்த நோம்புலாம் திறந்தாரு. அப்புறம் அதெல்லாம் பாராட்ட மாட்டீங்க. இப்ப நீங்க தான் கேட்டீங்க, பாராட்ட மாட்டீங்க கேக்குறீங்க. அப்புறம் ஏன் போய் முஸ்லீமா இப்ப நோம்பு தவஞ்சு திறந்துறாருல சாப்பிட்டாருன்றீங்களா? அப்புறம் ஏன் முஸ்லீம் எதிரியா போடுறீங்க? சாதி சண்டையில ஆணவ கொலையில போய் ஒருத்தன் வெட்டுறான், அவன் இந்து இவன் இந்து, அப்ப மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க, அதுக்கு வாய் திறக்குறீங்களா? ஆனாலும் உனக்கு என்னைக்கா பேசுறீங்களா? அவனுக்கு 2 பேர் இந்து தானே. அப்புறம் முஸ்லீம் மட்டும் தீவிரவாதி, இவனும் வெட்டியிருக்கான்ல, இவன் தீவிரவாதின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் வெட்டினவன தீவிரவாதி சொல்ல முடியல உங்களால? குரூப்போட ஓட்டு கிடைக்காம போயிருமோன்னு கூட அமைதியா இருந்திருக்கலாம்ல. அதுதான் அப்புறம் அரசியல் பண்ண. அப்ப நீங்க அரசியல் கத்துக்கிட்டீங்க. அப்ப பெரும்பான்மையா என்ன சொல்ல வரீங்க? மக்களை நீங்க மற்ற அரசியலுக்கும் உங்களுக்கு வித்தியாச கட்டத்தை வந்தீங்க. இப்ப நீங்கள் என்ன பண்றீங்க? ஓட்டுக்காக வாய் திறக்க மாட்டீங்க. சில விஷயத்துல, அது முக்கியமான விஷயத்துல வாயை திறக்க மாட்டீங்க. இவ்வளவு நடந்து படத்தை பத்தி அவங்க ரசிகர்கள் முதற்கொண்டு எல்லா சமூக வலைதளங்கள் வரைக்கும் படம் சென்சார் போர்டு கண்ட்ரோல் பண்ணிருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் நீங்க என்ன சொல்றீங்க? வேணுக்குன்னு டிஎம்கேன்னு ஆதரவு வச்சு நம்ம எல்லாம் அறிவு கிடத்தனமா பேச விடுறீங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு தடவை சேனல்ல வந்துட்டு படம் வந்து சென்சார் போர்டு போயிருக்கு, இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள மாநில அரசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன் தயாரிப்பாளர் விட்டு பேச விட்டுருக்கலாம்ல? அப்ப நீங்க உள்நோக்கத்தோட தானே வாய திறக்காம இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நாங்க கேள்வி கேட்டா குற்றம் சொல்ல மாட்டீங்க. நாங்க ஏதாவது சொன்னா மட்டும் குற்றம்னு எங்கள்கிட்டயே சொல்றீங்க. இல்லைங்க, அதாவது அவங்க நான் பல வீடியோக்களை நம்ம இதுலயும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்களால வந்து சில முடிவுகள் எடுக்க முடியலதான். ஏன்னா அரசியலுக்கு அவங்க புதுசு, அவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். புதுசுன்னு சொல்ல வருது. ஆனா முதல்வர் சீட்டு வேணும்னு கேக்குறீங்க. என்ன என்னதான் உங்க பிளான்? இல்ல புதுசுன்னு சொல்றீங்க, ஏதாவது குற்றம் செஞ்சா நாங்க இப்பதான் தருமாற்றி வர்றோம், வந்த புதுசா அரியணில் ஏறக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்க. புதுசுனா கத்துக்கிட்டு வா. ஒரு தொழில வந்தா ஒவ்வொரு படிப்படியா ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, அது மாதிரி வா. ஒரு வார்டு கவுன்சிலர் நிறைய அரசியல்வாதி சொல்லிட்டாங்க, வார்டு கவுன்சிலர் வா, அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கு வாங்கு, அப்புறம் அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்க. முதல்ல இப்ப நீ எலெக்ஷன் வந்தா இவ்வளவு செய்யணுமா? ஒரு முதல்வராடு தான்
இவர் என்ன சொல்றாரு, முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சந்திப்பேன் அப்படின்றாரு. இப்ப சென்னையில தானே இருக்கேன். சென்னையில எத்தனை ஏரியால சாக்கடை பொழந்துக்கிட்டு ஓடுது. நீங்க அதுக்காக உங்க ஃபண்டை கொடுத்து இது பண்ணுங்க, கட்சி சார்பா செய்ய முடியுமா? ஏன் ஆளுங்கட்சி நீங்க வந்து அரசாணையில உட்கார்ந்துதான் வந்து நீங்க செய்யணும்னு இருக்கா? இவ்வளவு பெரிய மக்கள் சப்போர்ட் இருக்கு, நான் ஏன் தொண்டு பண்ணணும், நான் முதலமைச்சராக தொண்டு பண்றேன்றாரு. அதாவது இவர் அரசியலுக்கு வந்தனால இவர் மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிங்க, விஜய் அஜித் போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறான். ஆனா ஸ்கிரீன்ல வர்றப்ப விஜய் பட ரசிகர் வேற பக்கத்து போய் அஜித்தோட ரசிகர் தனியா நிக்கிறான். ஆனா இந்த இடத்துல ஒன்னா நிக்கிறான். ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு, நம்ம ரசிகர்னு நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே தான். நான் கூட ஒரு இடத்துல நான் ஒரு பிரச்சாரத்துக்கு திருச்சியில் வந்தப்ப போய் நின்றுகிட்டு இருந்தேன். நான் விஜய் படம் பார்த்தேன். விஜய் பிரச்சாரத்தை போய் பார்த்தீங்க? விஜய் பிரச்சாரத்துக்கு போலங்க, நான் அந்த பக்கம் போனேன். டிராபிக் ஃபுல் டிராபிக் ஆயிடுச்சு. இல்ல நான் அதெல்லாம் போய் சொல்லல. ஃபுல் டிராபிக். நான் நின்றுட்டு இருந்தேன். என்னையும் அந்த இடத்துல ஒரு ஆளை சேர்த்துருப்பான்ல. இப்ப நானும் ரோட்டு ஓரமா தான் நிக்கிறேன். மக்கள் நிக்கிறான், கடைக்காரன் நிக்கிறான், கடையில புரோட்டா மாசம் முதற்கொண்டு வெளியில வந்து நிக்கிறான். அவனெல்லாம் நீங்க புரிஞ்சு விஜய் ரசிகரை உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஓட்டுக்கு உங்களுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க விஜயோட கடைக்கு அதுதான். அந்த எலெக்ஷன்ல காலியாவீங்க. அப்ப தெரியும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. அப்ப விஜய் வந்து எலெக்ஷனுக்காக வந்து இப்படி அவர் வந்து அவர் எடுத்த படத்தை 500 கோடி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இதனால நான் நஷ்டப்படுத்தாலும் பரவாயில்ல, நானே ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு ஒரு அப்பட்டமான பழியை தூக்கி போடுறீங்க. பழையபடி நீங்க பழின்னு கூட சொல்லிக்கங்க. சரி, வேற யாரு ரிலீஸ் பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிறைய அவங்க மத்திய அரசு தான் சொல்றாங்க. மத்திய அரசு சொல்றாங்க. மத்திய அரசு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் டைரக்டா சொல்லலையே. மத்திய அரசு தான் நேரடியா பழி போட மாட்டாங்களே, அதையும் நாசுக்கா தானே சொல்றாங்க. இப்பதான் சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்கள விட்டுட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ரிலீஸ் பண்ண சமூக வலைதளம் ஒவ்வொருத்தரா நாங்க கேஸ் போடுறோம்னு சொல்றாங்க. நீங்க எங்க மெயினை விட்டுட்டு இங்க பிடிக்கிறேன். நீங்க சிபிஐ என்கொயரி வை, அதுல யார் ரிலீஸ் பண்ணாலும் தெரிஞ்சிட போகுது. ஏன் சிபிஐ என்கொயரி போல 41 பேர் இறந்து போயிட்டான்னு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கேஸ் போடாம இருந்த கேஸை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு போய் நீங்க கொடுத்து சிபிஐ போட வச்சுட்டீங்கல்ல. இப்ப இதுக்கு போடுங்க 500 கூட நஷ்டம் தானே. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் வந்தா விஜய்க்கு லாஸே இல்ல, ப்ரொடியூசர் பண்ண துண்டை போட்டு போறதா, கேஸ் போட்டு கண்டுபிடிங்க, அது வரைக்கும் பேசாம இருங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு லாபம் ஆயிட்டீங்க. என்ன லாபம்? படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. அது எவனோ திருடியே விட்டுட்டான்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு லாபம் தானே. நஷ்டம் யாருக்கு? ப்ரொடியூசருக்கு. அப்புறம் அப்போ வந்து விஜய் வந்து ஒரு அனுதாபத்தை தேடிக்கணும், அதுக்காக தான் இந்த வேலையை பார்த்துருக்காருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. என்னன்னா பிரச்சாரத்துக்கு நேரத்துக்கு போக முடியல. அப்பயும் என்ன சொல்றீங்க, காவல்துறை சரியா எங்களுக்கு வந்து கட்டமைப்பு உருவாக்கி தரலன்னு சொல்லிடுறீங்க. ஆனா நீங்க லேட்டா தான் போவீங்க. அதை நீங்க உங்களை கேள்வி கேட்கவே கூடாது. உங்களை பார்க்க உங்க ரசிகன் வண்டியில தொத்துறான். அந்த பவுன்சரு ஷூ காலால அந்த ஒரு 5 பேர்த்து கையை அப்படியே மிதிக்கிறான். இதை பார்க்கவே ரசிகர் மேல நம்ம கோவப்படுறதா, விஜய் ஏன்டா நடிகரை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரு விஜய் மேல கோவப்படுறதா, அப்படின்னு எந்த பக்கம் நம்ம யோசிக்கணும்னே தெரியல. ஏங்க நீங்க எப்படி சொல்றீங்க? பவுன்சர் தெரியாம கூட மிதிச்சிருக்கலாம். இல்லங்க திருமாவளவன் தான் ஒரு ஆளை வந்து கண்ணத்துல புள்ளையர்னு அறிஞ்சாரு, அதை பத்தி பேச. திருமாவளவன் இத்தனை மீட்டிங்ல இத்தனை வருஷத்துல அரசியல் பண்றாரு, இது மாதிரி எந்த சம்பவம் நடந்தது இல்ல. எனக்கு அங்கேயும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இது என்ன புது அரசியல வந்து திருமாவளவன்கிட்ட இருந்து தொண்டை வந்து இப்படி செய்யறதுக்கு பாசிபிள் இருக்கான்ற அளவுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அப்புறம் அது அவர் தானே ஒரு இன்டர்வியூலையும் பேசி கொடுக்குறாரு, ஆர்வத்துல ஏறிட்டன்ற மாதிரி அந்த தொண்டரே சொல்றாரு. சொன்னதா கேள்விப்பட்டேன், அதை பார்க்கல, சொன்னதா கேள்விப்பட்டேன். திருமாவளவனை பாக்குறதுக்கு இப்படி ஏறுறதே எனக்கு புதுசா இருக்குது. ஆனா விஜய்க்கு எல்லா ஊர் பிரச்சாரத்திலயும் இதே தொடர்ந்து நடக்குது. விஜய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வெளியில வராரு, பைக்ல சைட்ல விழுவுறாங்க, அதை அந்த மிரர்ல பாக்குறாரு. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், மிரரை பாக்குறாரு. சரி வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப திருமாவளவனை ஏன் அடிச்சாரு? பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஏன் ஏறுறீங்க? பிரச்சாரம் பண்ணப்ப ஏறிட்டீங்க, அது கோவத்துல அடிச்சுட்டாரு, தொண்டனை அடிச்சுட்டாரு, என்னமோ கட்சிக்காரனா இருக்கட்டும் அடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவன் இனிமே எவனா ஏறுவானா? ஏற மாட்டான். தலைவனுக்கு இது புதுசு, திருமாவளவனுக்கே இது புதுசு. சரி ரைட்டு அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம எவனா ஏற யோசிப்பானா? ஏறல. நீ ஏன் கண்டிக்க பண்ற? உன் ரசிகர் சொல்லிட்டு தானே இருக்காரு, தொடர்ச்சி கண்டி. கட்டமைக்க தெரியாததுதான் வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு திருமாவளவன் கூட சொல்லிட்டே இருக்கிறார். கட்டமைப்பு வேணும். ஒரு நடிகனா ஒரு தலைவனா 2 ஆங்கிள் நீ எப்படி வேணா இருந்துக்க. ஒரு தொண்டன் படையோ இல்ல ஒரு ரசிகனை படையோ கட்டமைக்க தெரிஞ்சுக்கணும். அவன் ரசிகனா இருந்தாலும் நீ சொல்றதை கேட்கணும், உன்னோட தொண்டனா இருந்தாலும் நீ சொல்றதை கேட்கணும். ரெண்டிலுமே சேர்த்து இல்லை. எல்லா இடத்துலயும் குற்றம் நடந்துகிட்டே இருக்கு. தொண்டன் தான் பாதிக்கப்படுறான், ரசிகனும் பாதிக்கப்படுறான். அதுக்கு என்ன உங்க ஸ்டெப் வச்சிருக்கீங்க? போற போக்குல போய்கிட்டே தான் இருக்கீங்க. எல்லா ரோடு ஷோலையும் ஆக்சிடென்ட் ஆகுது, கைகால் போகுது, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. கைகால் போகும், ஒரு சில பேர் இறந்துடுறாங்க, அதையும் இப்போ பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, இறக்குறாங்களான்றது கூட தெரியாத அளவுக்கு தான் ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் அப்படியே 2-3 பேர் ஜாமா விழுவுறாங்க. இதெல்லாம் ஏன் விஜய் கண்டுக்கிறது இல்லைன்றதான் நமக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. விஜய்க்கு முதல்ல அரசியல் நாகரிகம் புரிஞ்சிருக்கணும்.
எடுத்தோடனே சிம்மாசனத்துல உட்கார்றது தான் அவர் யோசிக்கிறாரே தவிர ரசிகரை வழி நடத்தி கொண்டு வரன்றதுல ஒரு எண்ணத்துல விஜயோட முற்போக்கு சிந்தனையே இல்லை. திருப்பி இப்ப எல்லா பிரச்சாரத்திலையும் பாருங்க ஜென்ரலா தான் பேசுவாரு. அன்ன வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, தான் செய்ய போற நலத்திட்டங்களை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் அதை பத்தி சொல்றதே இல்லை. ஒரு தடவை படிச்சாரு, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதே இல்லை, பேச நேரம் இல்லை, பேசுற நேரத்துக்கு நீங்க வர்றதும் இல்லை. நீங்க வராம இருக்கிறதுனால உங்க பொம்மையை வச்சுக்கிட்டு அட்டைப்பொட்டியை வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு தலையெழுத்தேன்னு வேட்பாளர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இப்ப என்ன சொல்லிடுறாரு, அடுத்தடுத்த பிரச்சாரத்துலாம் வரமாட்டான். பல ஊர்களில் வந்து பிரச்சாரத்தை தவிர்க்கிறாரு. புஷி ஆனந்த் அப்செட் ஆகிற மாதிரி சொல்றாங்க. அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை விஜயன் தலைவனை நம்பி போனா தலைவனே வரலன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? பிரச்சாரத்துக்கே தலைவன் வரலன்னா ஓட்டு எப்படி விழுவோம்? இவரை நம்பி அங்க பிரச்சார செலவு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, கொஞ்சம் செலவா இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க? அந்த வந்த ஓட்டு இவங்க நினைக்கிற ஓட்டுமே உழுவாது இனிமே. அந்த மாதிரிதான் இப்ப விஜயோட அரசியல் நிலைமை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு நியூஸும் சொல்ற கூடுதலா ஏதோ ஒரு புது படத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட ரசிகர் வேண்டுகளை விரும்பி நான் இன்னொரு படம் நடிக்கிறேன்னு கூட சைன் பண்ணுவாரு. அதை என்ன பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். நியூஸா இன்னும் எதுக்கும் வரல. இது வந்தாலும் அது சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். நன்றிங்க. நன்றி கமலேஷ்.